மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்க்குறீங்களா? எல்லாத்துக்கும் பிடிச்சமான விஷயம் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகர். சுகர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ஒயிட் சுகர். நான் கண்டிப்பாக ஒயிட் சுகரை பற்றி பேச போகிறது கிடையாது. நான் சொல்ல போகிறது பனை வெல்லம். பனை மரத்துக்கு ஈக்குவலாக பீமனை சொல்லுவாங்க. பனை மரத்துலேருந்து வர்றது தான் பனை வெல்லம். ஸோ பனை வெல்லம் யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பீமன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக பாடியில் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பனை மரத்துலேருந்து என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பனங்கற்கண்டு, பனை வெல்லம், பனை கிழங்கு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பீமன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம பாடியில் வந்து கிடைக்கும். ஸோ பனை வெல்லத்தில் அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக அயன் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஹேர்ஃபால் எல்லாம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ பனை வெல்லம் அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா ஏர்ஃபால் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லத்தை எல்லா வகையான ஃபுட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொங்கல் பண்ணுறோம்னா ஸ்வீட் பொங்கல் வந்து டெய்லியும் கோயில்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த கோயில்களில் எல்லாத்துலேயும் கூட அந்த காலத்தில் வந்து பனை வெல்லம் ஆட் பண்ணுற வழக்கம் வந்து இருந்தது. ஸோ அதே போல் நீங்கள் வீட்லேயும் வந்து டெய்லியும் ஈவினிங் இல்லை மார்னிங் வந்து டிஃபன் பண்ணும்போது பனை வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாயசம் இல்லை லட்டு எந்த ஒரு வகையான ஸ்வீட்ஸ் ஈவன் காஃபி டீ நீங்கள் வைக்கும் போது கூட இந்த மாதிரியான பனை வெல்லத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அயன் அண்ட் கால்சியம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ பனை வெல்லத்தை டெய்லி பேஸஸில் தினம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய குழந்தை வந்து 10வது படிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து சுகர் இருக்குது. ஆனால் வந்து அவன் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கில் வந்து வரான். பட் ஆனால் அவனால் இன்சுலின் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனால் எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து எடுத்துக்கவே முடியாது, எந்த ஒரு இனிப்பு வகையான ஃபுட்டை வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குறைந்த அளவில் பனை வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும், சுகர் இருக்குது, எப்படிடா ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக பனை வெல்லத்தை யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிரெயினுடைய வளர்ச்சியை வந்து ஒயிட் சுகர் கண்டிப்பாக தடுத்துடும். அதனால் கிச்சனில் வந்து என்ன கேட்டால் ஒயிட் சுகரை வைக்கவே வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கருப்பட்டி இல்லை பனை வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது. அடுத்ததாக பனை கிழங்குலையும் கூட நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதில் வந்து அயனுமே இன்னுமே நிறையா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அனிமிக் பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு 6th to 10th படிக்கிற குழந்தைங்க வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் அட்டன் பண்ணுற பெண்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத எரிச்சல்னு சொல்லிட்டு நிறைய வயசானவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸில் வருவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒயிட் சுகர் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வயசு ஆனாலே அதிகமாக ஞாபக சக்தி வந்து குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா அந்த ஒயிட் சுகர் வந்து பிரெயினில் இருக்க பாஸ்பரஸை வந்து அழிச்சிடும். ஸோ அதிக அளவில் ஞாபக சக்தி வந்து கம்மியாயிடும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி அயன் அண்ட் கால்சியம் ரிச் இருக்கிற பனை வெல்லத்தையோ இல்லை கருப்பட்டி இல்லை வந்து பனை கற்கண்டு அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பாக்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனை கற்கண்டு. இதை வந்து அடிக்கடி அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கனால நம்மளோட பாடி இம்யூன் பவர் அதிகமாகும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆர்பிசி கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அந்த காலத்துலலாம் இந்த சிக்கன் பாக்ஸ் இல்லை அம்மை நோய் வந்துருச்சுன்னா அதிகமாக பனை கற்கண்டு அதுவும் இல்லாமல் இளநீ வந்து நிறைய எடுக்கிற பழக்கத்தை வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டெய்லி பேஸஸில் மட்டும் இல்லாமல் உங்கள் காஃபி டீ எந்த வகையான ஒரு ஸ்வீட்ஸ்லேயுமே வந்து பனைக்கற்கண்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.